வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன் 2ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த கதையோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஐரான்ற ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. தற்கொலை தான் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் கொலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சிஐடி சந்தேகப்படுறாங்க. இப்ப விசாரணையா ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிக்கிறாங்க. இந்த ஆக்ட்ரஸ்க்கு வேற ஒரு ஆக்ட்ரஸ் கூட பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஃபியான்சியே கூட ஒரு பிரச்சனை இருக்கும். இதை தாண்டி 2-3 பேர்கிட்ட பிரச்சனை இருக்கும். அதுல யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணி தற்கொலை மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறதா சிஐடியை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது க்ளூ வேணும்ல, இவங்க விசாரணை எல்லாம் பண்றாங்க. கடைசியில உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை நமக்கு காட்டுறாங்க. இங்க ஐரான்ற ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் கிளாமரா ட்ரெஸ் போட்டு தான் டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இவர் பேரை நம்ம ராகுல்னு வச்சுப்போம். இப்ப ராகுல் இந்த இடத்துல இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. எல்லாரும் முன்னாடியே இவங்க அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்கல்ல, இதை பாக்குற இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்ப டைரக்டர் இருக்கார்ல, அப்படி இல்ல வேற மாதிரி ஸ்டெப் பண்ணும், இன்னொன்னு பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இன்னொன்னு வேற பண்ணுமா, சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இன்னொன்னு அதே சீனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இந்த ராகுலுக்கு பத்திட்டு வருது. இருந்தாலுமே கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அங்க இருக்க 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இவர் தான் ராகுல், இவர் தான் ஐராவை கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இதெல்லாம் பார்த்து கடுப்பாவராரு போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஐராவோட சீன் போயிட்டு இருக்குல்ல, அப்பன்னு பார்த்து மாலினின்ற வேற ஒரு ஆக்ட்ரஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உண்மையில மாலினிக்கு தான் இந்த ரோல் வர மாதிரி இருந்திருக்கும். ஆனா ஐரா உள்ள புந்து இந்த ரோலை வாங்கியிருக்காங்க போல. இது எனக்கு வர வேண்டிய ரோல், ஆனா ப்ரொடியூசர் கிட்ட பேசி நீ மனசை மாத்திட்ட, நீ இந்த ரோல்குள்ள வந்துட்ட அப்படின்ற மாதிரிலாம் மாலினி சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல, என் டேலண்ட்டுக்காக தான் இந்த ரோல் கிடைச்சதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா அந்த மாலினி ஏத்துக்காம இவங்களை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. என்கிட்ட இருந்து ரோலை புடிங்கிட்டல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப மீரான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் ஐராவோட சிஸ்டரா இருப்பாங்க. ஐராக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போதில்ல, அதனால தான் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா கதவு லாக் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு ஃபியான்சியான ராகுல் வந்திருக்காரு. ராகுல் கிட்ட இவங்க விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்படியா, கதவு சாத்தியிருக்கா எப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. உங்ககிட்ட ஸ்பேர் கீ இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. என்கிட்டயும் கீ இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போதைக்கு தனித்தனி வீட்டுல தான் இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க வீட்டு சாவி இவர்கிட்டயும் ஒண்ணு இருக்கு. இவருமே எடுக்கிறாரு. இப்ப வேகமா கதவை ஓபன் பண்ணிட்டு இவங்களுமே உள்ள வந்துடுறாங்க. ஐரா எங்க போன, ஐரா எங்க போனன்ற மாதிரி மீரா தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க பெட்ரூம்ல அவங்க தூக்குல தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ உடனே சிஐடி டீமுக்கு தகவலை கொடுத்துடுறாங்க. சிஐடி டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, தற்கொலையா இல்ல கொலையான்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சி இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்கல்ல, ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. இப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்களும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தங்கச்சி இப்போதைக்கு பேசுற நிலைமையில இல்ல. அதனால இவங்களுமே ராகுலை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சு, தங்கச்சி எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார், கூடிய சீக்கிரத்துல எனக்கும் ஐராக்கும் கல்யாணம் வர மாதிரி இருந்தது, அதனால தான் தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கா, ஐரா கூப்பிட்டு தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு மீரா பேச ஆரம்பிக்கிறாங்க. என் அக்கா தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல, இது கொலைன்ற மாதிரி சொல்றாங்க. சிஐடி இப்போ வரைக்கும் தற்கொலைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க கொலைன்னு சொன்னோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. எதனால கொலைன்னு நினைக்கிறீங்க, எதை வச்சு இப்படி யோசிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதுக்கு இவங்களுமே ஒரு காரணத்தை சொல்றாங்க. மாலினின்னு ஒருத்தங்களுக்கு போக வேண்டிய ரோலை என்னோட அக்கா வாங்கியிருக்கா போல, அந்த மாலினி கால் பண்ணிலாம் மிரட்டி இருக்காங்க. அதை பத்தி என்னோட அக்கா என்கிட்ட ஃபீலிங்கா பேசினா, கல்யாண வேலையை பாக்குறதுக்காக வர சொன்னா, திடீர்னு பார்த்தா இப்படி நடந்திருக்கு. கண்டிப்பா மாலினிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி தற்கொலை தானே, இவங்க கொலைன்னு சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி சிஐடி ஆபீசர்ஸும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாலினி சம்பந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து செக் பண்ற கார்கி இருக்காங்கல்ல, சரி இங்க வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன கார்கி கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கார்கிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல, அதனால தான் கூப்பிட்டு இருக்காங்க. சார் தலையில பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு காயம் இருக்கு. அந்த காயம் இப்ப ஏற்பட்டதா இல்ல எப்பயோ ஏற்பட்டதான்றது உங்களுக்கு தெரியல, செக் பண்ணாதான் சார் தெரியும். இந்த காயம் மட்டும் இப்பதான் ஏற்பட்டிருக்குன்னா இது கொலையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. யாராவது அடிச்சு டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் தொங்க விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கார்கி சொல்றாங்க. இதனால இவங்களும் ராகுல் கிட்டயும் அந்த தங்கச்சி கிட்டயும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஸ்பேர் கீலாம் இருக்கும்ல, அது யார்கிட்ட இருக்குன்ற மாதிரி கேட்கறாரு. அப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, வேகமா இவர்கிட்ட ஒரு கீ இருந்தது, அது மூலியமா தான் உள்ள வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
அதனால போலீஸுங்க லைட்டா இவரை சந்தேகமா பாக்குறாங்க. ஃபியான்சே கிட்ட கீ இருக்குல்ல, இவர் கூட உள்ள வந்து சாவடிச்சுட்டு சைலண்டா வெளியே போயிருக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்படி சந்தேகமா பாக்குறது இவருக்கும் புரியுது. சரி எதுக்கு சார் என்ன சந்தேகமா பாக்குறீங்க, நானும் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. நாங்க எதுவுமே சொல்லியே அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த சாவியை கேட்கறாங்க. அவரும் சாவியை தந்துடுறாரு. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இவங்க டிஸ்கஸ்லாம் பண்றாங்க. எது நடந்தாலும் இவங்க எட்டு கிட்ட சொல்லுவாங்க பாத்தீங்களா, இப்ப அந்த இடத்துக்கு வந்து இவங்க எட்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கார்கியும் அந்த காயம் எப்ப ஏற்பட்ட காயம்ன்றத சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா அந்த காயம் அந்த நாள் ஏற்பட்டிருக்காது, 2-3 நாளைக்கு முன்னாடியே இந்த காயம் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காயத்தை இப்ப எல்லார்கிட்டயும் ஜூம் பண்ணிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஜூமிங் லென்ஸை வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன இந்த அளவுக்கு பலமா காயம் பட்டிருக்கு, இதை பத்தி அந்த ஃபியான்சேக்கு தெரியுமான்றதை நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஃபியான்சே மேலேயும் சந்தேகம் இருக்கு சார், ஏன்னா அவங்கிட்ட மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கீ இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி அவன் மேலேயே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் எட்டு சொல்லிட்டு இருக்காரு. தங்கச்சி மீராவை பொறுத்த வரைக்கும் மாலினின்ற ஒரு ஆக்ட்ரஸ் மேல சந்தேகம் இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அதை பத்தியே இவங்க எட்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாலினி ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து பிரச்சனை பண்ணிருக்கா சார், என்னதான் இருந்தாலும் ஒரு சான்ஸுக்காக கொலை பண்ற அளவுக்கு அவ போயிருப்பாளா, எனக்கு அப்படி தோணலன்ற மாதிரிலாம் அபிஜித் சொல்றாரு. அப்படிலாம் சொல்ல முடியாது அபிஜித், இந்த காலத்துல இண்டஸ்ட்ரியில சான்ஸ் வாங்குறது பெரும்பாடா இருக்கு, அந்த சான்ஸுக்காக சாவடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம விசாரிக்காம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது, அவ எங்க இருந்தாலும் சரி சீக்கிரமா விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி ராகுலையும் மீராவையும் வர வச்சு இந்த காயத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப கால் பண்ணி தகவலை கொடுத்து அவங்க 2 பேரையும் வர வச்சிடுறாங்க. ஆக்சுவலா இறந்து போனா ஐராவோட தலையில இந்த மாதிரி காயம் இருக்கு, இத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்களா, உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார் இந்த காயத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல, எதுக்காக என்கிட்ட மறைச்சான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எப்படி இந்த காயம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஃபியான்சே தானே, உங்ககிட்ட கூட ஷேர் பண்ணலையான்ற மாதிரி கொஞ்சம் சந்தேகமா கேக்குறாங்க. அதாவது உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்றத மைண்ட்ல வச்சு கேக்குறாங்க. இவருமே என்கிட்ட கூட சொல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்களும் உங்களோட அக்காவும் க்ளோஸான்ற மாதிரி தங்கச்சியை பார்த்து கேக்குறாங்க. ஆமா சார் க்ளோஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்காக இந்த காயத்தை பத்தி கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணாம இருந்தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியல சார், சில விஷயங்களை என்கிட்ட சொல்ல மாட்டா, சில விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவான்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இவங்க 2 பேர் மேலயும் லைட்டா சிஐடி டீமை சேர்ந்தவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. முதல்ல மாலினியை விசாரிப்போம், அது மூலியமா ஏதாவது கிடைக்குதா பாப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. மாலினி இப்போதைக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல சீன் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. கட் கட் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற டைரக்டர் இருக்கார்ல, என் ஸ்பாட்ல யாரு கட்டு சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. நாங்க சிஐடி விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி டைரக்டரும் ஏத்துக்கிறாரு. இப்ப மாலினியை லாக் பண்ண மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐரா இறந்து போனா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம், உங்களுக்கும் ஐராக்கும் ஏதோ பிரச்சனை போச்சாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களை சந்தேகப்படுற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, சார் எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை போனது உண்மைதான் சார், அவ இறந்து போனதுக்கும் எனக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு, எங்க 2 பேருக்குள்ள பெருசாலாம் பிரச்சனை இல்லை சார், சின்ன பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இருந்தாலும் சிஐடி டீமை சேர்ந்தவங்க இவங்களை சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி கேட்கறாங்க. அப்ப மாலினி இருக்காங்கல்ல, அப்படி பார்த்தா ஐராக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய எதிரிங்க இருக்காங்களா, யாருன்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க கேட்கறாங்க. இப்ப மாலினி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப ராகுல்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்கால, அந்த ராகுலுக்கு இவன் நடிக்கிறது சுத்தமா பிடிக்கல, அவர் கொஞ்சம் கோவத்துல இருந்தாரு, 2 பேருக்குள்ளயும் சண்டைலாம் போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி வேற ஒருத்தருக்கும் இவளுக்கும் பிரச்சனை போயிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி அசோக் அப்படின்ற ஒரு டைரக்டர் தான் இவ கல்யாணம் பண்றதா இருந்தது. ஆனா 2 பேருக்குள்ளயும் பிரச்சனை வந்து பிரிஞ்சுக்கிட்டாங்க. அவருக்கும் இவளுக்கும் கூட சண்டைலாம் ஏற்பட்டது. பிரிஞ்சதுல இவன் மேலதான் தப்புன்ற மாதிரி கோவத்துல எல்லாம் இருந்தாரு. சோ அவர் கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் மாலினி சொல்றாங்க. என்ன இவ்வளவு சந்தேகப்பட்டு விசாரிக்க வந்தா இவர் 2 பேர் மேல சந்தேகப்படுறாளே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு ராகுல் மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. இப்ப புதுசா அசோக்ன்ற ஒரு நபரை பத்தியே இவங்க விசாரிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அவர் ஓரளவுக்கு ஃபேமஸ் டைரக்டர் போல, அவரையும் பார்த்து நம்ம விசாரிக்கணும், அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கடைசியா ஐரா யார் கூட எல்லாம் பேசியிருக்காங்க, யார் கூட எல்லாம் சாட் பண்ணிருக்காங்க அப்படின்றத இவங்களால பார்க்க முடியும்ல. ஏன்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. போனு லேப்டாப்னு எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் பூர்வி தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பிரோஜனமா ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப பூர்விக்கு ஏதோ கிடைச்சிருக்கு போல, இங்க வாங்கன்ற மாதிரி இவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே வேகமா பூர்வியை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. பூர்வி என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இவ பேசியிருக்கா, 2 பேருமே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க போல. ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்ட்டுக்காக 3 கோடி ரூபாய் அவர் காசு மாதிரி தந்திருக்காரு. அந்த காசுனால ஏதோ பிரச்சனை போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த காசுனால என்ன பிரச்சனை போயிருக்குமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி அந்த ப்ரொடியூசரை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிரும், ப்ரொடியூசர் பேர் என்னன்னு விசாரிக்கிறாங்க. அவர் பேரு விஷ்ணு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பூர்வி சொல்றாங்க.
அப்ப விஷ்ணுவை பார்த்து பேசினா ஏதாவது தெரியும், நம்ம நேரடியா அந்த விஷ்ணுவை பாத்திர வேண்டிதான் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப விஷ்ணுவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அடிக்கடி அவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க போலியேன்னு கேக்குறாங்க. ஆமா சார், நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி பிளான் இருந்தது, அதுக்கான டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி எல்லாருமே பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அபிஜித் இருக்கார்ல, சுத்தி முத்தி இந்த வீடெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. 3 போட்டோஸ் வைக்க வேண்டிய இடத்துல ஒரு போட்டோ மட்டும் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஆணி இருக்கு, ஆனா போட்டோ இல்ல. இப்பதான் இந்த போட்டோவை எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. எதுக்காக எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி அபிஜித் கேக்குறாரு. இல்ல சார், தெரியாம ஸ்லிப் ஆகி உடஞ்சிருச்சு, அதனால தான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. ஆனா அபிஜித்தால நம்ப முடியல. எந்த ஹைட்ல அது இடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பூர்வி, நீ என்ன ஹைட்னு கேக்குறாரு. அவங்களுமே ஹைட்ட சொல்லிட்டாங்க. அதே ஹைட் தான் ஐராவும் இருப்பாங்க. இவரும் நிக்க வச்சு என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. அதாவது இவர் தள்ளி விட்டுருக்கணும், அதனால ஐராவோட தலை இடிச்சிருக்கணும், அதனால தான் தலையில காயம் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சோ இந்த ப்ரொடியூசர் மேல சந்தேகம் வந்துருச்சுல, ஒழுங்கா சொல்லு விஷ்ணு அப்படின்ற மாதிரி லாக் பண்ணி இவங்க விசாரிக்கிறாங்க. விஷ்ணுவை நான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் சார், என்னால அவ சாவல சார், ஆனா காயம் ஏற்பட்டது என்னால் தான் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்காக இவர் 3 கோடி ரூபாய் அட்வான்ஸா தந்திருப்பாரு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான டிஸ்கஷன் தான் அடிக்கடி நடந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்க பதட்டமா வந்திருப்பாங்க. வந்தவங்க அந்த 3 கோடி ரூபாய் திடீர்னு காணாம போயிருச்சு, நீங்க ஏதாவது பண்ணீங்களான்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. நான் என்ன பண்ண போறேன், உன்கிட்ட காசை தந்துட்டேன், எனக்கு நடிச்சு தரேன்னு சொல்றாரு. எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, எடுத்த காசை திரும்பி தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் எடுத்தனா, உனக்கு ஃபுல் பேமெண்டா 3 கோடி ரூபாய் மொத்தமா தந்திருக்கேன், நான் எதுக்கு எடுக்க போறேன், நான்லாம் எடுக்கலன்ற மாதிரி இவங்க கூட சண்டை போடுறாரு. அந்த சண்டையில இவங்களை பிடிச்சி தள்ளி இருப்பாரு. இவங்களோட தலை அந்த போட்டோல இடிச்சுதான் அந்த போட்டோ உடஞ்சிருக்கும். சோ இடிச்சதுக்காக இவர் சாரி எல்லாம் கேட்டிருப்பாரு. இங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாரு. சார், அவளோட காசை யாரோ எடுத்திருக்காங்க போல, நான் எடுத்ததா அவன் நினைச்சிட்டா, நான் எதுக்கு சார் எடுக்க போறேன், நான்லாம் எடுக்கல சார், காசு ரிலேட்டடா சண்டை வரும்போது தான் நான் அடிச்சிட்டேன், மத்தபடி எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப வேற சாட் ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் காசு போயிருக்கான்றதை செக் பண்றாங்க. உண்மையிலேயே அவங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு போயிருக்கு. அந்த காசை யார் எடுத்தான்றதை இவங்க செக் பண்ண முடியும்ல, அதை செக் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. நிறைய இடத்துக்கு அந்த காசு மாறி மாறி போயிருக்கு. என்ன இவ்வளவு இடத்துக்கு மாறி போயிருக்கு, ஏதோ தப்பா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இத பத்தி ஃபியான்சே கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் பேசுறாங்க. இல்ல சார், கொஞ்சம் அப்செட்டா இருந்ததை நான் நோட் பண்ணேன், ஆனா இத பத்தி என்கிட்ட ஷேரே பண்ணலன்ற மாதிரி ஃபியான்சே சொல்றாரு. இந்த ராகுல் கிட்ட பேசும்போது தான் வேற சில விஷயங்கள் தெரிய வருது. அது என்னன்னா, ஐரா பெரிய ஆக்ட்ரஸ் மாதிரி தெரியலாம், ஆனா ஐராக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்கு. நிறைய கடன்லாம் வச்சிருக்காங்க. இப்ப 3 கோடி ரூபாயும் தொலைஞ்சோட அவங்க அப்செட் ஆகி கூட தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அவங்க பண்ணது தற்கொலையாவே இருந்தாலும் தூண்டினது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ல, அதாவது காசு தூக்குனது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ல, அந்த ஆங்கிள் இவங்க யோசிக்கிறாங்க. ஃபியான்சேக்கு அவ மேல கோவம் வந்திருக்கு, அந்த கோவத்தை தீர்க்கிறதுக்காக அவரே திட்டம் போட்டு காசை தூக்கி இருக்கலாம். காசை தூக்கிட்டா அவ சாக கூட வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்ணிருக்கலாம், அதனால கூட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. காசை தூக்குனது யாரு, எப்படி தூக்குனாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த லிங்கை கண்டுபிடிச்சாதான் யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்றது தெரியும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே இவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. பூர்வி கிட்ட தான் இந்த வேலையை பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. காசு எங்கெல்லாம் மாறி போயிருக்கு அப்படின்றத பூர்வி சொல்லிட்டு இருக்காங்க. சோ முதல்ல எப்படியாவது இவங்க அக்கௌண்ட் டீடைலை எடுத்தாதானே காசை எடுக்க முடியும். அதை எப்படி எடுத்திருக்காங்கன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு காலை பத்தி உங்களுக்கு தெரியுது. அந்த கால் வந்ததுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கு. அந்த காலை யாருக்கு பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தரை லவ் பண்ணதா சொன்னாங்கல்ல, அவர் பேர் கூட அசோக்னு சொல்லியிருப்பேன், டைரக்டர்னு சொல்லியிருப்பேன், அவர்கிட்ட தான் பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த காலை நம்ம கேட்கலான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா கால் ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதை கேட்கலான்ற மாதிரி இவங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அசோக் இருக்கார்ல, ஏதோ ஒரு இடத்துல போலீஸ் கிட்ட மாட்டியிருக்காரு போல, எனக்கு ஃபைனுக்கு அமௌண்ட் வேணும், நீ கொஞ்சம் அனுப்பி விடுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்னதான் எக்ஸா இருந்தாலும் அனுப்பி விடலான்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. சில டீட்டெயில்லாம் அவர்கிட்ட தந்திருப்பாங்க. ஏன்னா அவர் சில டீட்டெயில்லாம் கேட்பாரு. அந்த டீட்டெயில் எல்லாம் இவங்க தூக்க கலக்கத்துல தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அக்கௌண்ட்ல இருந்து ஏகப்பட்ட காசெல்லாம் போயிருக்குன்னு தெரிய வருது. அப்ப அந்த அசோக் தான் ஏமாத்தி காசு வாங்கியிருக்கானா, ஏற்கனவே அவங்களுக்குள்ள சண்டைலாம் போயிட்டு இருந்தது, அதை மனசுல வச்சுதான் இவங்களை ஏமாத்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அந்த அசோக் ஓரளவுக்கு பெரிய டைரக்டர் தான், அவரை போய் பார்த்து விசாரிச்சா ஏதாவது தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. எட்டி என்ன சொல்றாருன்னா, அவன் கிட்ட கேட்டா மறுக்க தான் செய்வான், அதனால அவன் அந்த சமயம் எங்க இருந்தான்றதை ஒருத்தங்க விசாரிங்க, இன்னொரு டீம் அவன் கிட்ட போய் விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஒரு டீம் வேற ஒரு பக்கம் விசாரிக்க போறாங்க. இன்னொரு டீம் இருக்காங்கல்ல, அந்த அசோக்கை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா அசோக் ஐராவை விட்டு பிரிஞ்சாரு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே அவர் வீட்டு கதவை தட்டுறாங்க. யாரு என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சிஐடின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. சார் உள்ள ஒய்ஃப் இருக்கா சார், வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃபும் பாத்துடுறாங்க. இந்த அசோக் இருக்கார்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ போய் டீ போடுன்ற மாதிரி இவங்களை அனுப்பி விடுறாரு. இப்ப மேற்கொண்டு சிஐடி டீமை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. சிஐடி டீம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்திருக்கு, நீங்க அவங்க கூட பழக்கத்துல தானே இருந்தீங்க, நீங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது நான் கால் பண்ணனா, நான்லாம் காலே பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. பொய் சொல்லாத, இந்த சமயம் கால் பண்ணிருக்க, டீடைல் வாங்கியிருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. சத்தியமா நான் கால் பண்ணல சார், அந்த சமயம் நான் இங்க தான் இருந்தேன், வீட்டுல தான் இருந்தேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏற்கனவே வேற ஒரு டீம் செக் பண்றதுக்காக போனாங்கல்ல, அவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி இவர் சொல்றது உண்மைதான் சார், இவர் அந்த சமயம் வீட்டுல தான் இருந்திருக்காரு, சோ வேற எவனோ ஒருத்தன் இவர் வாய்ஸ் மாதிரி பேசிதான் கால் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அசோக் கால் பண்ணலன்றது உங்களுக்கு தெரியுது. அப்ப அசோக் வேற யார் மூலியமா இதை பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. இருந்தாலும் விசாரிச்சுக்கலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. கால் பண்ணது அசோக் இல்லன்னு வச்சுக்கிட்டா கூட, அசோக் மாதிரி எதுக்காக ஒருத்தன் கால் பண்ணிருக்கணும், ஏன் வேற யார் மாதிரினாலும் கால் பண்ணி அவன் பேசியிருக்கான்ல, அசோக் எதுக்காக சூஸ் பண்ணா? அசோக்கு கேட்டா ஐரா டீடைல் தருவாங்கன்னு தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும், இல்ல அசோக்கே ஆளை வச்சு இந்த விஷயத்த பண்ணாரன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க போனு லேப்டாப் எல்லாத்தையும் பூர்வி தானே செக் பண்ணாங்க. பூர்வி வேற ஏதாவது டீடைல் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார், எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன், பெருசா எந்த ஒரு டீடைலும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இப்பதான் புதுசா இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா, அந்த ஐரா ஒரு கார் யூஸ் பண்ணாங்கல்ல, அதுல ஆட்டோமேட்டிக் ஜிபிஎஸ் இருக்கும். அவங்க எங்க போறாங்க வராங்கன்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். சரி அந்த ரெக்கார்டிங்கை செக் பண்ணா ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி கேக்குறாங்க. வாய்ப்பு இருக்கு, போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. தயா அபிஜித் செக் பண்றதுக்காக வராங்க. எங்கெல்லாம் போயிருக்காங்கன்றத செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது கடைசி சில வாரமா இவங்க ஒரு ஹோட்டலுக்கு ரெகுலரா போறாங்கன்னு தெரிய வருது. இந்த ஹோட்டலுக்கு என்ன ரெகுலரா போறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. சரி போய் விசாரிச்சு பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த ஹோட்டலோட ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேர் ஐரா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இவங்க அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்களே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி எனக்கு நல்லா தெரியும் சார், மேடம் தனியா வரமாட்டாங்க, வேற ஒருத்தர் கூட தான் வருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வேற ஒருத்தர் தான் யாருன்ற மாதிரி இவங்க ஃபியான்சிய போட்டோவா காட்டுறாங்க. அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் விஷ்ணு போட்டோவா காட்டுறாங்க. இல்ல சார் இவங்க இல்ல சார், அவர் டைரக்டர்ன்ற மாதிரி சொல்றாங்க. டைரக்டர்னா அசோகா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா சார், அவர் ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியும், அசோக் தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ஓரளவுக்கு தான் தெரியும்னு சொன்னதால போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. ஆமா சார் இவர் தான் அப்படின்ற மாதிரி இவங்க கன்ஃபார்ம்லாம் பண்ணிடுறாங்க. அசோக் கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்க கூட டச்சையே நான் நிறுத்திட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அடிக்கடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. ஹோட்டலுக்கு எதுக்கு சேர்ந்து வந்திருப்பாங்க, ரெண்டு பேருக்குள்ளயும் பழக்கம் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அதனால ஏதாவது கொலை நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு சந்தேகம் வருது. அந்த அசோக்கை லாக் பண்ணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ராகுல் கிட்ட இது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ரெண்டு பேர் அடிக்கடி ஹோட்டலுக்கு எல்லாம் போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் சொல்றீங்கன்ற மாதிரி இந்த ராகுலும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு ராகுல் கூட இப்படி பண்ணிருக்கலாம்ல, அதனால தான் ராகுல் கிட்ட பேசி அவரோட ரியாக்ஷனை கவனிச்சிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது அந்த டைரக்டர் அசோக் இந்த இடத்துக்கு வராரு. இப்ப ராகுல் வேகமா அவரை அடிக்கிறதுக்கு போறாரு. நிறுத்துங்கன்னு சொல்லியும் இவர் கேட்காம அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அதனால தயா இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு ஆணில இவரை தொங்க விட்டுறாரு. சார் விடுங்கன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. விட்டா நீங்க தான் சண்டை போடுறீங்கல்ல, கொஞ்ச நேரம் அங்கேயே இருங்கன்ற மாதிரிலாம் தயா சொல்றாரு. இப்ப எல்லாருமே இந்த அசோக்கை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள மீட்டே பண்ணலன்னு சொன்னீங்க, ஆனா மீட் பண்ணிருக்கீங்க, எதுக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் மீட் பண்ணதை பத்தி சொன்னா எல்லாருமே தப்பா தான் நினைப்பீங்க, அதனால தான் சொல்ல, அவ ஃபியான்சி கிட்ட கூட சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னா. ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேருமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி பிளான் வச்சிருந்தோம் சார். என்னோட ஃபியான்சியே பயங்கரமா பொசசிவ் ஆவாரு, உங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை, நம்ம ஹோட்டல்ல டிஸ்கஷனை வச்சுக்கலாம்னு அவ தான் சொன்னா சார். அந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி நாங்க ரெண்டு பேருமே போவோம், அந்த இடத்துல டிஸ்கஷன்லாம் பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ ரெண்டு பேருமே ஒரு ரூம் எடுத்திருப்பாங்க, அந்த ரூம்ல போய் கதைக்கான டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்க போல. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சோ டிஸ்கஷனுக்கு போன இடத்துல யாரோ இவங்களை கவனிச்சிருக்காங்க. அங்க யாரு கவனிச்சிருப்பா, அங்க வேலை பார்க்குற யாராவது கவனிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க ரெண்டு பேர் க்ளோஸா இருக்காங்க, இவரு கேட்டா அவங்க டீடைல் தருவாங்கன்னு யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பிளான் போட்டு பண்ணிருக்காங்க. அங்க இருக்க ஹோட்டல் ஸ்டாஃப்ல யாராவது சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, எல்லார்கிட்டயும் விசாரிங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப டீமை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல இருக்கவங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஹோட்டல்ல வேலை பார்க்குற எல்லாரையும் நாங்க பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி நிக்க வைக்க சொல்றாங்க. அங்க இருக்க மேனேஜருமே எல்லாரையும் நிக்க வச்சிடுறாரு. யாராவது வராம இருக்காங்களான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், மனோஜ்னு ஒருத்தர் கொஞ்ச நாளா வரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மனோஜ் எப்பத்துல இருந்து வரதில்லைன்னு பார்த்தா
பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அப்பத்துல இருந்து வரது இல்லைன்றது தெரிய வருது. அந்த மனோஜ் வராம இருக்கிறதுக்கும் அவங்க இறந்து போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மனோஜோட டீட்டெயிலை தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களுமே டீட்டெயிலாம் தந்துடுறாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஃபேக்கான டீட்டெயில் தான் தந்திருக்கான்னு தெரிய வருது. என்ன இதுல கூட ஃபேக்கா தந்திருக்கான், அப்ப அவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான், அவனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இருக்க பகுதியை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு பொண்ணை மீட் பண்ணி பேசுற மாதிரி பிளான் வச்சிருக்கான் போல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இவங்க இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் அவனை அமுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா டிராவல் பண்ணி அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. அவனுமே அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள சிஐடி டீமை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ மனோஜ் தானே அப்படின்ற மாதிரி லாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்றான். ஆனா இவங்க லாக் பண்ணிடுறாங்க. இந்த மனோஜை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவனுமே ஒரு ஸ்டேஜ்ல ஒத்துக்கிறான். ஆமா சார், ஒரு பெரிய டீம் இருக்கு, அந்த டீமுக்காக தான் நான் வேலை பார்க்கிறேன், அந்த டீம் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கோம், நான் பண்ணலன்ற மாதிரி சொல்றான். இவன் டீட்டெயில் தருவான். அந்த டீம் மீதி வேலையை பண்ணிடுவாங்க போல. அந்த டீம் எங்க இருக்குன்றத காட்டுன்ற மாதிரி கேட்கறாங்க. அவனுமே அந்த டீம் எங்க செயல்படுது அப்படின்றத சொல்லிடுறான். இப்ப தயா அபிஜித் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த டீமை சேர்ந்தவங்களாம் சிஸ்டத்தை வச்சு அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ வந்த இவங்க இருக்காங்கல்ல, அந்த டீமை சேர்ந்தவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அங்க முக்கியமா சண்டை போடுற மாதிரி 2-3 பேர் தான் இருப்பாங்க. அவங்க 2-3 பேரையும் இவங்க அடிச்சு போட்டுறாங்க. இப்ப அங்க உட்காந்துட்டு இருக்க எல்லாரையும் லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க பார்த்தா நிறைய பெரிய ஆளுங்களோட போட்டோலாம் இருக்கு. ஆக்சுவலா இவங்க சின்ன ஆளுங்க கிட்ட இருந்து காசு எடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட இருந்து பெரிய பெரிய அமௌண்ட்டை எடுப்பாங்க போல. சாமர்த்தியமா அவங்க கூட யாரெல்லாம் இருக்கா, யாரு கேட்டா டீட்டெயில தருவாங்கன்றது தெரிஞ்சு பக்காவா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐராவை பொறுத்த வரைக்கும் எக்ஸா இருந்தாலும் அசோக் ரொம்ப பிடிக்கும். அதனால அசோக் கேட்டா டீட்டெயில தர வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அசோக் மாதிரி இவங்க பேசியிருப்பாங்க. டீட்டெயில வாங்கியிருப்பாங்க. அவங்க அக்கௌண்ட்ல இருக்க காசெல்லாம் தூக்கியிருப்பாங்க. ஐரா தற்கொலை தான் பண்ணிருப்பாங்க. அந்த 3 கோடி ரூபாய் போயிருச்சுல, அதை தாங்க முடியாம தான் தற்கொலை பண்ணிருப்பாங்க. அக்கவுண்ட் டீடைல் யார்கிட்டயும் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதை பத்தி இப்ப சிஐடி டீம் சொல்றாங்க. விழிப்புணர்வுக்காக எடுத்த மாதிரி தான் இந்த கதை இருக்கும். இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி யார்கிட்டயும் டீடைல்லாம் தராதீங்க அப்படின்ற மாதிரி கேமராவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் மீரா மேலதான் ரொம்ப சந்தேகப்பட்டேன். மீரா தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, எதுவுமே தெரியாத மாதிரி கதவை தட்டியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரிலாம் கொண்டு வரல. மீனாவும் குற்றவாளி இல்ல, ஃபியான்சேவும் குற்றவாளி இல்ல, அவங்களே தான் தற்கொலை பண்ணிருக்காங்க. காசு போயிருச்சுல, அதை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிருப்பாங்க. இந்த கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.